அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிஃப்டியோடைய எக்ஸ்பெரி தமிழ்லேருந்து நிஃப்டி வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம். சம் லெவல்ஸும் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 25,075, ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 25,268, அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சுன்னா 25,334. இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். இந்த சார்ட்டுக்கு முன்னாடி அதை நான் சொல்கிறேன். இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. நிஃப்டியோடைய எக்ஸ்பெரி நேற்று இருந்த நிலவரப்படி எல்லாருடைய மைண்ட் தாட்டும் என்ன இருக்குன்னா, ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷன், எந்த ஒரு ட்ரேடும் எடுக்க முடியாது, சைலண்ட்டாக மார்க்கெட்டை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி தான் நடந்துட்டும் இருந்துச்சு. காலைல 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு எந்த சைடும் ஒரு மூமெண்ட்டு கிடையாது. 9:15 ஒரு நியர்லி ஒரு 2 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு மேலே எல்லோரும் எப்படி சொல்கிறது, முடிஞ்சு போச்சு எல்லாம் சாப்பிட்டு தூங்குற டைமில் என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டு போய் 450 பாயிண்ட்டுக்கிட்ட ரேலி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, 500 பாயிண்ட் கிட்ட ரேலி அப் ட்ரெண்டில். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு கொடுத்துட்டாங்க. இது எல்லாருமே ஆல்ரெடியே வந்து நம்ம போன வீக் வந்து நம்ம எதிர்பார்த்தது தான். ஸ்ட்ராங்காக 25,000 மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம். ஆனால் போன வீக் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பெருசாக ஒன்றும் மார்க்கெட் கீழே போயிடல, பட் கம்பேரிட்டிவ்லி ஆப்போசிட்டாக நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அது எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, வெயிட் பண்ணணும். பொறுமை வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் ட்ரேடிங்கில். ஓகேங்களா, ஸோ பொறுமையாக இருக்கணும். என்னப்பா சொல்கிற, 2 மணிக்கு மேலே ஏதோ பண்ணாங்க, அதுக்கப்புறம் நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன், அதை கேட்ச் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கனாலும், இந்த வீடியோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ எங்கேயுமே போய்டாது மார்க்கெட். அது மேலே போனாலும் சரி, கீழே போனாலும் சரி, பட் நீங்கள் அதுக்கான ஒரு எஃபர்ட்டையோ அதை வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் போயிட்டு இருக்கிற பஸ்ஸை நீங்கள் கேட்ச் பண்ணணுன்னா நீங்கள் 0ல் இருக்கீங்க. நீங்கள் 0ல் இருந்துக்கிட்டு, 0 மீன்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கீங்க, பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கீங்க. ஆனால் பஸ் ஸ்டாப்பில் நிற்காமல் ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அப்போ நீங்கள் அதை கேட்ச் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ரன் அட்லீஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்லையாச்சும் நீங்கள் அது கூட ஓடி தான் ஆகணும். அப்படி ஓடினா தான் அதை சேஸ் பண்ணவோ, இல்லை அது அட்லீஸ்ட் கிட்ட வரைக்குமாச்சும் போக முடியும். நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் சும்மா நின்றுட்டுருப்பேன். பஸ் வந்து எல்லோரும் ஏற்றிக்கிட்டு போகணுன்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா, ஸோ பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்து எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ். மார்க்கெட் காலில் ஓப்பன் ஆனது வந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1ல் ஓப்பன் ஆகிட்டு, நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1ல் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு, அங்கேருந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1லேயே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு நியர்லி ஒரு 2 o'clock மேலே ஒரு அப் ட்ரெண்ட். இப்போது ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணிடுச்சு. எது வரைக்கும் போகணும், ரெசிஸ்டன்ஸ் 2ல் எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். ½ an hour நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2 25,268 ஸ்ட்ராங்காக எக்ஸாக்டாக நீங்கள் இந்த வீடியோவை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும். ஓகேங்களா, எக்ஸாக்டாக அந்த லைனில் தான் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஆஃப்டர் தட் தான் அது பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் 3க்கு மேலே போகுது. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் 3க்கு மேலே போனாலும் ரெசிஸ்டன்ஸ் 3 வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிடும். ஸோ ஆனால் மார்க்கெட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 3ல் தான் வச்சுருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக நம்மளோட லெவல்ஸ் 100% ஒர்க் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து 470 பாயிண்ட்ஸ் வந்து நான் பிப்ரவரிலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்மளோட வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் பிப்ரவரி மந்த்லேருந்து டீப்பாக நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ பார்த்ததுலேருந்து நிஃப்டி 50 மட்டும்தான் நம்ம வீடியோ போட்டுருக்கோம். நான் பேங்க் நிஃப்டி சும்மா சைடில் என்னென்னு பார்ப்பேன். பட் வீடியோ போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 மட்டும்தான். நான் பிப்ரவரி மந்த்லேருந்து பார்க்குறேன். நிஃப்டி 50 என்றைக்குமே அதில் இருக்கக்கூடிய 50 கம்பெனிஸுமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகி நான் பார்த்ததே இல்லை. பட் இன்றைக்கி நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன் அப்படின்னா 50 கம்பெனியுமே பாசிட்டிவ் தான் கான்ட்ரிபியூட் பண்ணதில். ஓகேங்களா, டாப்பாக யார் பண்ணியிருக்காங்கன்னா ரிலையன்ஸு, எல்என்டி, பாரதி ஏர்டெல், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் பேங்க். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் டாப் கம்பெனிஸை
கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. 50 கம்பெனியுமே பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட் 1 வந்து 25,168. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருதுன்னா 24,944. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 24,750. சப்போஸ் மார்க்கெட் போதுன்னா இன்றைக்கி வந்து ஆல் டைம் ஹை, அதாவது 25,430. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போகுது அப்படின்னா 25,550 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போகுது அப்படின்னா 25,850 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷன் அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வெயிட் பண்ணுவோங்க. மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டை அகைன்ஸ்டாக ஒன்று திங்க் பண்ணாதீங்க. டெய்லி வீடியோவில் சொல்கிறது தான். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ், கேபிட்டலை வச்சுட்டு இத்தனை லாட்டு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதெல்லாம் வந்து செகண்டரி தான். ஃபஸ்ட்டு என்ன தான் நடக்குதுன்னு தெரியாமல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்டை வந்து புரிஞ்சு கற்றுக்கோங்க. அதோடைய சைக்காலஜி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட்டில் ஃபுல்லாக மணி தான். ஓகேங்களா? அதனால் அதுக்கேற்ற மாதிரியான மென்டாலிட்டியை வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். ப்ராப்பராக 3 months ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேடிங் பண்ணலான்றதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன், வீடியோ எண்டிங்கில் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து 470 பாயிண்ட் மேலே போயிடுச்சா. நிறைய பேர் வந்து ஆஃப்டர்நூன் தான். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன், மூவிக்காக போயிருந்தேன். இன்றைக்கி எதுவும் பார்க்கல, மார்க்கெட்டையும் பார்க்கல. ஸோ முடிச்சுட்டு வந்து மூவிலாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து தான் மார்க்கெட்டை பார்த்தேன். ஸோ நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டோம், இந்த ரேலியை வந்து நம்ம கேப்சர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டுக்கு வந்து 25,050லேருந்து 25,100 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் வாய்ஸில் தான் சொல்கிறேன். இந்த ஜோன் வந்து வெரி 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 ஸ்ட்ராங் சப்போர்ட். மார்க்கெட் வந்து நல்ல ரேலி கொடுத்து மேலே போயிட்டாங்க, சடனாக இன்னும் மேலேயே போய்ட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுப்பாங்க, கண்டிப்பாக எடுப்பாங்க. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நாளைக்கே எடுக்கலாம், நெக்ஸ்ட் வீக் கூட எடுக்கலாம். ஸோ இப்படி ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிக்சரை நானும் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நம்மளுடைய ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடந்திருக்கா இல்லையான்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் போடுற விஷயங்கள், சார்ட்ஸு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ், இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இதெல்லாம் டெய்லி மார்க்கெட்டில் நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து மார்க்கெட்டில் என்ன தான் நடக்குது, குளோபலாக என்ன நடக்குது, ஓய் டேட்டா என்ன சொல்லுது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நீங்கள் கற்றுக்கணும்னு நினைங்க. எடுத்தவொடனே மணி மேக் பண்ணணும்னு நினைக்காதீங்க, ஜஸ்ட் கற்றுக்கணும்னு நினைங்க. ஒரு கம்பெனிக்கு போய் வேலை செய்கிறீங்கன்னா கூட அவங்க எடுத்த உடனே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அதை கற்றுக்க ட்ரை பண்ணுறீங்களா, உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் என்ன வேலைக்கு போனாலும் சரி, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, டீச்சிங் கொடுப்பாங்க, நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை கொஞ்சம் கற்றுக்கிட்டு உங்களுடைய ஸ்கில்ஸையும் போட்டு நீங்கள் அங்கே ஷைன் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய இஷ்டம். ஸோ நீங்கள் கற்றுக்கவே நான் ட்ரை பண்ண மாட்டேன், என்கிட்ட காசு இருக்குது, நான் எதையுமே கற்றுக்க மாட்டேன், நான் மட்டும் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே கற்றுக்கோங்க, டைம் எடுத்துக்கும். சில விஷயத்துக்கு டைம் எடுத்துக்குதுன்னா அந்த டைம் நம்ம கொடுக்கணும். கொடுக்காம விட்டிங்கன்னா அந்த விஷயம் நடக்காமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ பொறுமையாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க, எமோஷ்னல் ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு வகையில் வந்து சக்ஸஸ்ஃபுல் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு சென்செக்ஸோடைய எக்ஸ்பைரி இருக்குது, நாளைக்கு வீடியோ வராது. சாட்டர்டே ஆர் சண்டே வீடியோ வரும். வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட்டிங் பார்த்துட்டு அடுத்த வாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நேற்று யூஎஸ்லேருந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லாருமே 50 பேசிஸில் ரேட் கட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. குளோபலாக எல்லா மார்க்கெட்ஸும் நல்லா தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு நினச்சிட்டே இருங்க. ஸோ சேஃபாக இருங்க, அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. நன்றி, வணக்கம்.